என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 15வது அதிகாரத்தில் 30வது வசனத்தில், அப்பொழுது சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள். அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார். இந்த இடத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மலை மேல் ஏறி அமர்ந்திருக்கிறதை முந்தின வசனத்தில் நீங்கள் பார்க்க முடியும். அப்பொழுது ஒரு திரள் கூட்டம் என்ன செய்கிறது? முடவர்கள், குருடர்கள், சப்பானிகள் இவர்களெல்லாம் சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்து அவருடைய பாதத்தில் வைக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களை சுகப்படுத்தினதை நாம் பார்க்க முடியும். சற்று யோசித்து பாருங்கள். எவ்வளவு சுமைகளோடு கூட சுமந்து கொண்டு அவர்கள் மேலே ஏறி வந்திருப்பார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களை சுகப்படுத்தினார் பாருங்கள். இப்படிதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ அண்டையிலே நீங்கள் கடந்து போகும் பொழுது, அவருடைய தொடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாய் உங்களுக்குள் மாற்றம் ஏற்படும். நீங்கள் எந்த நிலையில் அவரிடத்தில் போனீர்களோ அதே நிலையில் நீங்கள் திரும்பி வர மாட்டீர்கள். ஏனென்றால் தேவ பிரசன்னம் உங்களுக்குள் ஆழமான மாற்றத்தை உண்டு பண்ணும் பாருங்கள். அது சரீர ரீதியான மாற்றம் மாத்திரமல்ல, உள்ளான மாற்றத்தையும் தான் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார் பாருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் அவர்களுக்குள் ஆழமான மாற்றத்தை ஏற்படுத்த ஆரம்பிக்கும். ஆண்டவரின் தெய்வீக பிரசன்னம் எந்த மனிதனானாலும் எந்த மனுஷியானாலும் அவர்களுக்குள்ளே ஆழமான மாற்றத்தை கொண்டு வரும் பாருங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ அண்டையிலே நெருங்கி போக ஆரம்பியுங்கள். நிச்சயமாய் உங்களுக்குள் ஆச்சரியமான மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.